அத்தியாயம் 35. பிரபா அதிர்ச்சி அடைந்து இருப்பதை கவனிக்காமல் அங்கு இருந்த டியூட்டி டாக்டர், டாக்டர் கொஞ்சம் சிவியர் ஹார்ட் அட்டாக், எமர்ஜென்சி மெடிசன் கொடுத்திருக்கேன், கொஞ்சம் கழிச்சு இசிஜி பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் பார்க்கலாம் மேம் என்றார். அசையாமல் அவரையே பார்த்திருந்தவள் கண்களில் கண்ணீர் வழிந்து ஓடியது. பிரபாவிடம் இருந்து எந்த பதிலும் இல்லாததால் திரும்பி பார்த்த அந்த டாக்டர் அவள் சிலையாய் நிற்பதைக் கண்டு அருகில் வந்து, மேம் ஆர் யூ ஆல்ரைட் என்றார். மிக அருகில் அவர் குரல் கேட்கவும் தன்னை சமாளித்துக் கொண்ட பிரபா, ஐ எம் ஓகே, ரிப்போர்ட்ஸ் கொடுங்க என்று வாங்கி பார்த்தவள் இன்னும் ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் சிஸ்டரை விட்டு எடுத்து வர செய்து அதை தானே அவர் புஜத்தில் ஏற்றினாள். மேம் இன்னும் 1 hour கழித்து பார்க்கலாம், இங்கே சிஸ்டர் இருப்பாங்க, நீங்க வாங்க என்று அழைத்த டாக்டரிடம், நீங்க போங்க நான் வரேன் என்று சொன்னவள் சிஸ்டரை அழைத்து, டோன்ட் டிஸ்டர்ப் மீ, இன்னைக்கு வேற எந்த கேஸ் வந்தாலும் ஊர்மிளாவை பார்க்க சொல்லுங்க, நீங்க மட்டும் இந்த ரூம் வாசல்ல இருங்க, நான் எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா மட்டும் வாங்க என்று சொல்லிவிட்டு அந்த ரூமிலேயே உள்ள சேரில் அமர்ந்து கொண்டாள். மனம் அமைதியாய் தன்னுடைய கூட பிறந்தவனுக்காக பிரார்த்திக்க ஆரம்பித்தது. கண்களை இறுக மூடி தனது இஷ்ட தெய்வமான திருப்பரங்குன்றம் முருகனிடம், முருகா, எத்தனையோ வருடங்கள் கழித்து என் அண்ணனை என் கண்ணில் காட்டி இருக்கிறாய், அதற்கு நன்றி. ஆனால் அவர் கண் விழித்து என்னை பார்த்த பழையபடி என்னிடம் பேச வேண்டும், இது மட்டுமே என் வேண்டுதல். நான் எனக்கென்று இதுவரை எதையும் உன்னிடம் கேட்டதில்லை, எனக்கென்று நீ அளித்த வாழ்க்கையைத்தான் இதுவரை வாழ்ந்திருக்கிறேன். எத்தனையோ இடர்களிலும் நான் உன்னை நாடவில்லை, இப்போது கேட்கிறேன். முருகா, என் அண்ணனை காப்பாற்று, அவர் கொடுத்த படிப்பு இது, அவருக்கு நான் இதுவரை எதுவும் செய்யவில்லை, இப்போது அவர் கொடுத்த படிப்பு அவரை காப்பாற்ற உபயோகப்படவில்லை என்றால் நான் படித்த படிப்புக்கே அர்த்தமில்லை. முருகா காப்பாற்று. இதுவே அவள் தாரக மந்திரமாயிருந்தது. யார் கைவிட்டாலும் இறைவன் தான் நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கையை அந்த முருகன் மேல் வைத்து மனமுருக அவனிடம் வேண்டிக் கொண்டு இருந்தாள். உள்ளம் இடைவிடாது பிரார்த்தனை பண்ணியபடி இருக்க கண்கள் அண்ணன் முகத்திலேயே நிலைத்திருந்தது. இடையில் அவருடைய உடல்நிலையையும் கவனித்துக் கொண்டாள். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கடந்து விட்டது. ஊடே ஒரு தடவை டியூட்டி டாக்டர் வந்து பார்த்துவிட்டு சென்று விட்டார். இன்னும் சந்திரன் கண் விழிக்கவில்லை. வெளியே இருந்த நர்ஸிடம் சுபாவும் கமலினியும் மாறி மாறி வந்து கேட்ட வண்ணம் இருந்தனர். சிஸ்டர், அப்பா எப்படி இருக்காங்க என்று கண்ணீர் வழியும் குரலில் கேட்டவளுக்கு, இப்போ ஒன்னும் சொல்ல முடியாதுமா, கொஞ்சம் சிவியர் ஹார்ட் அட்டாக் தான், டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா நல்லாயிடுவார், கவலைப்படாதீங்க அந்த நர்ஸ் ஆறுதல் கூறினாள். சுபாவுக்கு கௌஷிக்கையும் அவங்க அப்பாவையும் பார்த்ததில் இருந்துதான் தன் அப்பா சரியில்லை என்று தோன்றிற்று. ஏதோ அப்பாவை மிகவும் பாதிக்கும்படியான விஷயம் கௌஷிக்கின் அப்பாவினால் நடந்து இருக்கிறது என்று யோகித்தாள். அந்த விஷயத்தை தாழ முடியாதவர் கௌஷிக்கை ஒருபோதும் தன் மருமகனாக ஒத்துக்கொள்ளப் போவது இல்லை என்பது அவளுக்கு புரிந்து போயிற்று. கௌஷிக் என்ன சொன்னாலும் சரி, கல்யாணத்துக்கு எங்க வீட்டில் சம்மதம் இல்லை என்று சொல்லிவிட வேண்டியதுதான், மெதுவாக வேலையை விட்டும் நின்றுவிட வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டாள். எந்த ஒரு விஷயத்திற்கும் கோபப்படாத தந்தை அன்று கௌஷிக்கின் தந்தையிடம் கோபமாய் பேசியதை நினைவு கூர்ந்தாள். கடவுளே, எங்க அப்பாவை காப்பாற்று, பெருமாளே எங்க அப்பாவை காப்பாற்று என்று கண்ணீர் வழிய அந்த பார்த்த சாரதி பெருமாளிடம் முறையிட்டவள் எப்போது தன் தந்தை கண் விழிப்பார் என்று காத்து கொண்டிருந்தாள். கமலினியின் நிலைமை அதைவிட மோசமாயிருந்தது. ஐசியூவுக்கு வெளியே ஒரு சேரில் உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தாள். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கழித்து அவரிடம் அசைவு தெரியவும் பிரபா வெளியே இருந்த நர்ஸை அழைத்து அவருக்கு இன்ஜெக்ஷன் போட சொன்னவள் தானே அவருடைய பல்ஸ் பார்த்தாள். அது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கவே சற்று நிம்மதி அடைந்து அடுத்து செய்ய வேண்டியதை அந்த நர்ஸிடம் சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். அவளை பார்த்ததும் ஓடி வந்த சுபாவை அணைத்து கொண்டவள், உங்க அப்பா பிழைத்து கொண்டார், இப்ப பரவாயில்ல, கவலைப்படாத என்றவள். இதுதான் உங்க அம்மாவா என்று கமலினியை காட்டி கேட்டாள். ஆமாம் என்றதும் அவளிடம் சென்று, கவலைப்படாதீங்க, இனிமேல் பயம் இல்ல என்றவள் சுபாவிடம் திரும்பி, அம்மாவை பார்த்துக்கோ, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது வாங்கி கொடு என்று கூறவும் சரி என்பது போல தலையாட்டி விட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, அப்பாவை போய் இப்ப பார்க்கலாமா என்று கேட்டாள். இப்ப வேண்டாம், இன்னும் 2 hours போகட்டும் என்றவள் தன் ரூமுக்கு சென்று டியூட்டி டாக்டரை அழைத்து, ராஜன், எனக்கு ஒரு உதவி செய்யணும், ஐசியூல இருக்கிற பேஷண்ட் எனக்கு ரொம்ப வேண்டியவர், சோ பில் எல்லாம் என் பேர்ல போடுங்க, இத ரிசப்ஷன்ல சொல்லிடுங்க, அப்புறம் அவர் கண் விழித்த பிறகு நீங்க கொஞ்சம் கூடவே இருந்து நான் சொல்ற அத்தனை டெஸ்டும் எடுத்து எனக்கு கம்ப்ளீட் ரிப்போர்ட் வேணும். நீங்க எனக்கு பதிலா அவர்கிட்டவே இருங்க, இங்க வெளி பேஷண்ட் பார்க்க நான் யாரையாவது ஏற்பாடு பண்றேன், என்னால அவரை இப்ப டைரக்டா பார்க்க முடியாது, ப்ளீஸ் என்று வேண்டி கேட்டுக்கொண்டவளை பார்த்து, மேம் நீங்க எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் சொல்றீங்க, செய் அப்படின்னு சொன்னா செஞ்சிட போறேன் என்றவர் அவரின் அழுத முகத்தை பார்த்து, மேம்
கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க, உங்களை பார்க்க டயர்டா தெரியுது, நான் கேன்டீன்ல சொல்லி காஃபி அனுப்புறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். காஃபி வந்ததும் அதை குடித்ததும் கொஞ்சம் தெம்பாய் உணர்ந்தவள் நர்ஸை அழைத்து, ஒரு ரூம் ரெடி பண்ணுமா என்றவள் சுபாவிடம் போய், நீங்க 2 பேரும் இந்த ரூம்ல இருங்க, நாளைக்கு அப்பாவை நான் இங்க ஷிஃப்ட் பண்ண சொல்றேன் என்று கூறி அவர்களை அங்கு இருக்க செய்தாள். 1 மணி நேரம் கழித்து தானே அவர்களை அழைத்து சென்று சந்திரனை காட்டினாள். அப்போதும் அவர் மருந்தின் உதவியால் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த அதிகாலையிலேயே ஒரு நண்பரின் உதவியால் டாக்டர் ரேவதியின் போன் நம்பர் கிடைத்துவிட்டது ரமணனுக்கு. உடனே ரூமை விட்டு வெளியே வந்து தனியாக போய் அவளிடம் பேசியவர் அடுத்த அரை மணி நேரத்தில் பாமாவிடம், நான் வெளியூர் செல்கிறேன், அர்ஜென்ட் ஒர்க் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். அன்று அதிகாலையிலேயே ஒரு நண்பரின் உதவியால் டாக்டர் ரேவதியின் போன் நம்பர் கிடைத்துவிட்டது ரமணனுக்கு. உடனே ரூமை விட்டு வெளியே வந்து தனியாக போய் அவளிடம் பேசியவர் அடுத்த அரை மணி நேரத்தில் பாமாவிடம், நான் வெளியூர் செல்கிறேன், அர்ஜென்ட் ஒர்க் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டார். அன்று கௌஷிக்கும் அரசுவும் ஃபேக்டரிக்கு போய்விட்டு லஞ்ச் முடித்துவிட்டு தான் ஆபீஸுக்கு வந்தனர். வந்ததும் சுபாவை தேடியவன் அவளை காணாது லதாவை அழைத்து, சுபா இன்னைக்கு லீவா என்ன என்று விசாரித்தான். தெரியலையே சார், நான் ஒருவேளை உங்ககிட்ட சொல்லியிருப்பாளோன்னு நினைச்சேன், ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது என்றாள். சரி நீங்க போங்க என்றவன் அவள் போனுக்கு தான் முயன்றான். அவனுக்கும் அதே பதில் வரவே என்ன செய்வது என்று யோசித்தான். ஆபீஸுக்கும் வரவில்லை, தகவலும் இல்லை என்றால் ஒருவேளை நம்மிடம் வேலைக்கு வர வேண்டாம் என்று நினைத்து நின்றுவிட்டாளோ என்று ஒரு மனது யோசித்தது. ஆனாலும் அப்படி செய்யக்கூடியவள் இல்லை. ஒருவேளை உடல் நலம் சரியில்லையோ என்று தோன்றவும் அடுத்த நிமிடம் என்ன விஷயம் என்று தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்று தோன்றிற்று. அரசுவுக்கு அழைத்தவன் அவன் வந்து, என்னடா என்றதும், டே உனக்கு சுபா விட தெரியும் அல்லவா, போவோம் என்று அவனை கூட்டிக் கொண்டு கிளம்பி விட்டான். இப்ப எதுக்குடா அவ வீட்டுக்கு என்றவனுக்கு, டே அவ ஆபீஸுக்கும் வரல, லீவும் சொல்லல, என்னமோ மனசுக்குள்ள சரியில்லைன்னு தோணுது, அதான் வீட்டுல போய் அவ இருக்காளன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் என்றான். ஏன் உன் மாமனார் கிட்ட மாத்து வாங்கறதுக்கா என்று கேட்ட நண்பனை முறைத்தவன், பேசாம வாடா, நீ ஒன்னும் போய் விசாரிக்க வேண்டாம், நானே விசாரிச்சுக்கிடுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் சொன்ன இடத்திற்கு காரை செலுத்தினான். அங்கு சென்றதும் அரசுவை காரிலேயே இருக்க வைத்துவிட்டு கௌஷிக் மட்டும் இறங்கி போய் அவள் வீட்டில் காலிங் பெல்லை அடித்தான். சற்று நேரத்தில் சுபாவின் அத்தை பாட்டிதான் கதவை திறந்தார். அவரிடம், நாங்க சுபா மேம் பார்க்கணும், இருக்காங்களா என்று கேட்டவுடன், அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, சந்திரனுக்கு இன்னைக்கு காலையில நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கா, இன்னும் வரல என்றார். எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியுமா என்று கேட்டதற்கு, தெரியல, ஆனா ஏதோ பிரபா ஆண்டினா அப்படின்னு பேசினா என்று சொல்லவும் மின்னல் அடித்தது போல அவனுக்கு புரிந்துவிட்டது. ஓகே நாங்க பாத்துக்கிறோம் என்று சொன்னவன் வந்து காரை எடுத்தான். என்ன விஷயம் என்று அரசு கேட்க, டே அவ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் போல, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருக்கா, வா அங்க போவோம் என்று கூறி காரை அங்கு செலுத்தினான். அங்கு சென்றதும் ரிசப்ஷனில் போய், இங்க சந்திரன் சுபா யாரும் அட்மிட் ஆகியிருக்காங்களா என்று கேட்கவும் ஹாஸ்பிட்டல் எம்டியே வந்து கேட்கிறாரே என்று பதறிப்போய், ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ரூம் நம்பர் 10 என்றாள். ஓகே என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று படியில் ஏறினான். 10ஆம் நம்பர் ரூமை திறந்து உள்ளே போகவும் அங்கு அப்போது சுபா மட்டுமே இருந்தாள். அவள் மட்டுமே இருக்கவும் அரசு வெளியேறிவிட்டான். என்ன சுபா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே, நான் உடனே எல்லா ஏற்பாடும் பண்ணியிருப்பேனே, திடீர்னு என்னாச்சு என்றான். அவள் மனதுக்குள், நீயும் உங்க அப்பாவும் என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்களோ அன்றைக்கே எங்க அப்பாவோட மனசும் உடம்பும் சரியில்லாம போச்சு, இப்பவும் இங்க வந்து என்ன செய்ய காத்திருக்கியோ, இது உன் ஹாஸ்பிட்டலா போச்சு, அதான் நான் வாயை திறக்காம பேசாம இருக்கேன் என்று மனதுக்குள் அவனை திட்டிக் கொண்டு வெளியில் பேசாமல் இருந்தாள். அவன் விடாமல், இப்ப அப்பா எப்படி இருக்கார், யார் அட்டன் பண்றா, என் கூடவா, நான் பார்த்து அவங்க கிட்ட சொல்லிட்டு போறேன். அவ்வளவுதான், இவன் எங்க அப்பாவை பார்த்து ஒருவேளை அவர் அந்த நேரம் பார்த்து கண் விழித்து விட்டால் அவ்வளவுதான், வேற வினையே வேண்டாம் என்று நினைத்தவள் அவ்வளவு நேரம் இருந்த நிதானத்தை கைவிட்டாள். போதும், இது வரைக்கும் நீங்க பண்ணினது. என்றைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு உங்க அப்பாவோட வந்தீங்களோ அன்னைக்கே எங்க அப்பா நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சு. அதுதான் அவரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. இப்பவும் நீங்க வந்து அவரை பார்த்து இன்னும் நிலைமைய மோசமாக்க வேண்டாம் என்று வெடித்தாள். அவள் கோபத்தில் ஏதோ சொல்கிறாள் என்று எண்ணியவன், சுபா நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம், இப்ப அவர் உடம்ப கவனிப்போம். ஹார்ட் அட்டாக் என்பது எல்லாம் ஒரு நாளிலோ ஒரு மாதத்திலோ வரக்கூடியது இல்ல, 1 வருட கணக்கா அவர் தன் உடல் நலத்தை பேணாது இருந்திருக்க வேண்டும், அதுதான் ரீசன், சரி வா என்று சாந்தமாகவே அழைத்தான். அதில் இன்னும் கடுப்பானவள், ஹா பிரமாதம், என்ன நடிப்பு, நடிகர் திலகம் பட்டமே உங்களுக்கு கொடுக்கலாம் என்றாள் கோபத்துடன். இப்போது கௌஷிக்குக்கும் கோபம் வந்தது.
ஹேய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் உண்மையான கவலையுடன் கேட்கறது உனக்கு நடிப்பா தெரியுதா? நான் என்ன எல்லா விஷயத்திலும் நடிச்சுட்டா இருக்கேன் என்று கோபத்துடன் கேட்டான். இந்த பாருங்க, மத்த யார்கிட்ட வேணும்னாலும் காதுல பூ சுத்துங்க, என்கிட்ட வேண்டாம். என்கிட்டயே நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வேற யாரையும் பார்க்கல அப்படி இப்படின்னு பீலா விட்டவர் தானே நீங்க. எப்படியாவது என் சம்மதத்தை வாங்கி அது மூலம் எங்க அப்பா சம்மதத்தையும் வாங்கலாம்னு நினைச்சீங்க. ஆனா எங்க அப்பா இப்படி படுத்ததுக்கு அப்புறம் என்னோட ஒரே முடிவு இதுதான். எங்க அப்பா வேண்டாம்னு சொன்னது சொன்னதாவே இருக்கட்டும். இப்ப தயவு செஞ்சு கிளம்புங்க. நான் நாளையில இருந்து ஆபீஸுக்கு வரதா இல்ல. இதனால எனக்கு என்ன பிரச்சனை நீங்க கொடுத்தாலும் அது எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். இப்ப போய் போன வாரம் ஒருத்திக்கு 2 பேரா கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் பார்லர்ல கும்மாளம் போட்டீங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு யாராவது கிடப்பாங்க, அவங்கள கரெக்ட் பண்ண பாருங்க என்று கோபத்தில் வார்த்தையை சிதறவிட்டாள். அதுவரை பொறுமையாய் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்தவன் கடைசியில் அவனை பொறுக்கி ரேஞ்சுக்கு சித்தரிப்பதை கேட்டு, என்னடி என்ன வாய் ஒரேடியா நீளுது? உன்னை கல்யாணம் பண்ணணும் நினைச்ச ஒரே காரணத்துக்கு என்ன பொறுக்கின்னு என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ற என்றவன் அடுத்த நிமிடம் அவளை ஆவேசத்துடன் இழுத்து அணைத்தான். பொறுக்கி என்ன பண்ணுவான்னு இப்ப காட்டுறேன், அப்பதான் அந்த வார்த்தைக்கு உனக்கு அர்த்தம் தெரியும் என்றவன் அவளை இறுக அணைத்து அவள் முகத்தை நிமிர்த்தினான். அவன் இப்படி செய்வான் என்று எதிர்பார்க்காததால் அவன் இழுத்ததும் அவள் நெஞ்சில் மோதியவளை அவன் கரங்கள் இரண்டும் மலைப்பாம்பு போல் சுற்றி கொண்டன. அவள் மரியாதையை கைவிட்டு, சி என்னை விடு என்று 2 கரங்களாலும் அவன் நெஞ்சில் குத்தினாள். நீ என் நெஞ்சில வாத்தியால அடிச்சதை விட இது ஒன்னும் பெருசிலடி என்று சொல்லிக்கொண்டே ஒரு கரத்தால் அவளுடைய எதிர்ப்புகளை சமாளித்துக் கொண்டே இன்னொரு கரத்தால் அவள் முகவாயை நிமிர்த்தியவன் ஒரு வரட்டு சிரிப்புடன், உன்னை ஒரு மலர போல மென்மையா நோக வைக்காம என் வாழ்க்கை முழுவதும் வைத்திருக்கணும்னு நினைச்சதுக்கு பதிலா என்னை இப்படி செய்ய வச்சிட்டியே என்று சொல்லிக்கொண்டே துடிக்கும் அவள் இதழ்களை சிறை செய்தான். ஒரு வண்ணத்து பூச்சியை பிடித்ததும் அது தன் இறகுகளை படப்படவென்று அடிக்குமே அது போல அவள் துடித்தாள். அவன் விடவே இல்லை. அவள் மேல் உண்மையிலே தீராத காதல் கொண்டவன் என்பதால் அவள் மறுப்பு அவனை ஒன்றும் பாதிக்கவில்லை. இத்தனை நாட்கள் அருகிலேயே வைத்திருந்தாலும் தனக்குத்தானே வைத்து கொண்டிருந்த கட்டுப்பாட்டின் விளைவாக அவளை மனதுக்குள்ளேயே ஆராதனை செய்து கொண்டு இருந்தவன் இன்று அணை உடைத்த வெள்ளம் போல அவள் வார்த்தைகள் அவன் கட்டுப்பாட்டை இழக்க வைக்க ஒரு கோபத்தில் அவளை தொட்டவன் கடைசியில் கோபத்தை மறந்து அவள் இதழ் அமுதத்தில் மூழ்கி முத்தெடுக்க ஆரம்பித்தான். பிரபா ஐசியூ சென்று திரும்பவும் சந்திரனை ஒருமுறை பார்த்துவிட்டு வேணுவின் கேபினுக்கு வந்தாள். அப்போது அவர் பேஷண்ட் ஓபி பார்க்க வார்டுக்கு போய் இருக்கவே அங்குள்ள நர்ஸிடம், சார் வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூம் நம்பர் 10 இருப்பேன் என்று கூறிவிட்டு அங்கு சென்றாள். அவள் சந்திரனை பார்த்ததை வேணுவிடம் இன்னும் சொல்லவில்லை. அதை சொல்லிவிட்டு சுபாவிடமும் இந்த விஷயத்தை சொல்லிவிடலாம் என்று நினைத்து கொண்டுதான் வேணுவை சுபாவின் ரூமுக்கு வர சொல்லிவிட்டு வந்தாள். சுபா இருந்த அறைக்குள் உள்ளே நுழைந்ததும் அங்கு இருந்த நிலைமையை பார்த்து அதிர்ந்து விட்டாள். சுபா திமறிக்கொண்டு இருக்க அவளை திமிர விடாமல் கௌஷிக் இறுக பிடித்து கொண்டு அவளை முத்தமிட்டு கொண்டு இருந்ததை பார்த்தவளுக்கு வந்த கோபத்தில், கௌஷிக் என்று உரத்து அழைத்தாள். பிரபாவின் குரல் கேட்டதும் அதிர்ந்து திரும்பிய கௌஷிக்கின் அருகில் வந்தவள் சுபாவின் கையை பற்றி தன் அருகில் இழுத்து கொண்டு கௌஷிக்கின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். இப்படி ஒரு பொண்ணுகிட்ட பிஹேவ் பண்ணுவ? ச்சே, உன்னை வளர்த்தவங்க இப்படிதான் உன்னை வளர்த்தாங்களா? உங்க அப்பா பார்த்தா உயிரையே விற்றுவார் என்று கோபத்துடன் கத்தியவளை பார்த்து, முதலில் என்னை அடிக்கிறதுக்கு நீங்க யார்? என்ன பேசவே நீங்க யோசிக்கணும். என்னோட ஹாஸ்பிட்டலே வேலை பார்த்துட்டு என்னையவே அடிக்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் உங்கள என்று சொல்லிக்கொண்டு கையை நீட்டிக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தவனை ஒரு கரம் அவன் நீட்டிய கையை பிடித்து பின்னால் வளைத்தது. எங்க அம்மா முன்னால கையை நீட்டி பேச உனக்கு எவ்வளவு தைரியம்? அவங்க எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா என்று சொல்லிக்கொண்டே தன் முன்னால் வந்து நின்றவனை பார்த்து கௌஷிக் அதிர்ச்சியின் விளிம்புக்கு சென்றான். அதே நிலைமைதான் கையை மடக்கி பிடித்தவனுக்கும். அதற்குள் உள்ளே வந்த வேணு, கௌஷிக், உன்னை அடிக்க முழு உரிமை உள்ளவங்க தான் அவங்க. அதை விட சுருக்கமா சொல்லணும்னா அவங்கள தவிர வேற யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது என்றார். உள்ளே வந்து நின்ற கௌதமையும் வேணுவையும் பார்த்த பிரபா வேணுவிடம், அண்ணா, கௌதம் எப்ப வந்தான் என்று கேட்க, இப்பதான் பிரபா, காலையிலேயே நீ வந்துட்டல, அதான் உன்னை பார்த்துட்டு போவோம்னு வந்தான். வந்தவன் என்னுடன் உன்னை பார்க்க வந்து விட்டான் என்றார். இவர்கள் பேசுவது எதையும் கவனத்தில் கொள்ளாது கௌதமும் கௌஷிக்கும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்துடன் பார்த்தபடி நின்றனர். அவர்கள் மட்டும் ஆச்சரியத்துடன் பார்க்கவில்லை. சுபாவும் தோற்றத்தில் ஒரே அச்சாக இருந்த கௌதமையும் கௌஷிக்கையும் பார்த்து திகைத்து நின்றாள். அண்ணனும் தம்பியும் எதிரெதிராக நின்ற கோலத்தை கண்டு பிரபா மௌனமாய் கண்ணீர் வடித்தாள்.